ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். மிதுனம் ராசினியர்களுக்கு வணக்கம். இந்த 2026 பிப்ரவரி மாதம் என்னென்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத கணித்து சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சவுத் இந்தியாவினுடைய பெஸ்ட் டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். இந்த மாதம் 2026 என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் தரப்போகுது? மிதுன ராசி உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், இது என்னுடைய டர்ன், இது இந்த காலச்சக்கரம் சுழலுது, அந்த சக்கரம் என்ன ஃபேஸ் பண்ணி சுழலுது நல்ல விஷயங்களுக்காக அப்படின்னு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் என்னெல்லாம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினச்சாலும் இந்த பிப்ரவரி மாதம் தாராளமாக அதை மேற்கொள்ளலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக கண்டிப்பாக இருக்கும். இதில் அதிர்ஷ்டமான விஷயங்கள் கூட நடக்கும். லக்கை பேஸ் பண்ணி கூட சிலருக்கு நான் இது எனக்கு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லையே, எப்படி இது கிளிக் ஆச்சு. ஸோ எப்பயோ எங்கேயோ செஞ்ச ப்ராஜெக்ட் இப்போ கிளிக் ஆகும். எப்பயோ பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை பண்ணணும்னு நினச்ச இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி எந்த பக்கம் நீங்கள் மூவ் பண்ணாலும் அது உங்களுக்கு ஃபேவராக மாறும். ஸோ அப்படியான ஒரு குட் ஃபார்ச்சூன் இந்த மாதம் உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பாசிட்டிவான எண்ணங்களோட பாசிட்டிவான மோட்டிவேஷனோட நீங்கள் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள், நல்ல மாற்றங்கள், நல்ல முக்கியமான செயல்களை தாராளமாக செய்யலாம், தொடங்கலாம். அப்படின்றது தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அப்படி செஞ்சாலே போதும், உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையும். ஸோ மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்திருப்பீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஏன்னா உங்கள் பார்ட்னரை பற்றி எந்த ஒரு கிளியர் விஷனும் இருந்திருக்காது, அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பெரிய அளவில் இருந்திருக்காது, அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த செக்யூர் அது ரொம்பவே லேகிங்காக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான ட்ரஸ்ட் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும். இவங்க நம்பலாமா வேண்டாமா, இவங்க சேஃப் ஜோனா, அதனால் நீங்கள் பெருசாக எதுவும் முடிவு எடுக்காமல் இருந்திருப்பீங்க, பெரிய ஆக்ஷன் எதுவும் எடுக்காமல் இருந்திருப்பீங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும், காரியங்கள், அதாவது சிச்சுவேஷன் மாறும். அது மாறும்போது உங்களுடைய மனதே அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே, இப்போ நம்ம கம்ஃபர்ட்லேருந்து வெளியே போகலாம், ஏன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது, எல்லாமே எனக்கு கரெக்டாக நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த விஷயங்கள் கரெக்டாக நான் பார்க்க முடியுது, இதுதான் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அதிலேருந்து வெளியேற வைங்க. ஸோ அப்படியான ஒரு சூழலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பணம் பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். குட்டி குட்டி வாய்ப்புகளாவது வரும். சின்ன சின்ன வருமானங்கள், அதாவது சிறு துளி பெருவெள்ளம், அந்த மாதிரி சின்ன சின்ன வருமானங்கள் அதை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டாக உங்களுக்கு மாறும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சே தீரும். இப்போ கடன் ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்க, ஒரு லோன் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த லோனுக்கான இனிஷியேஷன் ஸ்டார்ட் ஆகும். இத்தனை மாதமாக ஸ்டார்ட் பண்ண முடியல, இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீடுக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், வேறு விஷயங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், பணம் வேணும் அப்படின்னா அந்த பணம் ஏதாவது ஒரு மூலையிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டாவது உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன இனிஷியேஷன் எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு உங்களை தேடியதற்கான வாய்ப்புகள் வரும். ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு அனுபவம் கிடைக்கும், நிறைய பேருக்கு நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்படி ஆல்ரெடி கிடைச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய வழிகாட்டுதல் மிக பெருசாக இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் இதை தான் பண்ணணும், இதை செஞ்சாதான் உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருப்பீங்க, அடுத்து நான் என்ன பண்ணணும்னு. ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி, அந்த ஒரு சஜஷன், அந்த ஒரு பெஸ்ட்டான அட்வைஸ் ஒரு நபர்கிட்ட இருந்து கிடைக்கும், உங்கள் குரு கிட்ட இருந்து. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு குரு அமைவாங்க இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு டியூஷன் சென்டர் நான் போகணும்னு இருக்கேன், ஒரு மென்டர் எனக்கு வேணும்னு இருக்குது, எனக்கு நல்ல ஒரு குரு வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அது பெஸ்ட்டாக அமைவாங்க. இந்த மாதம் அதுக்கான முயற்சி செய்யும் போது
ஸோ உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் படிப்பு சார்ந்து. அண்ட் ஃப்யூச்சர் எப்படி இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டடீஸ் நம்மளுடைய ஃப்யூச்சரை எப்படி நிர்ணயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரிதலை வந்து கொண்டு வந்து விடும் இந்த மாதம். ஸோ மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, இந்த பிப்ரவரி மாதம் உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முடங்கி இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு பாதிப்புகள் இருந்திருக்கும், அதுலேருந்து வெளியேறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். ஸோ ஃபைனலி வந்து ஓகே, ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும், பிஸ்னஸ்னால் இப்படி தான் இருக்கும், இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டியாக இருக்கட்டும், உலகமே இப்படி தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ நம்மளோட செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இல்லை நம்மளுக்கான வாழ்க்கையை நம்ம எவ்வளோ வாழ்ந்திருக்கோம், இதை வந்து நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஸோ அப்போது அப்படி ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வந்து உருவாகும். நிறைய பேர் வந்து வெளியே போகணும்னு நினைப்பீங்க. ஸோ வீட்டிலேருந்து வெளியே போய் கொஞ்சம் தங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு இறுக்கமான சூழலேருந்து வெளியேறணும்னு நினைப்பீங்க. இது எல்லாமே உங்களுடைய அந்த ஒரு செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் இதை குறிக்கும். ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படிதான் பெரியவங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி ஒரு தூண்டுதல் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. இந்த மாதம் எந்த முருகர் கோயிலுக்கு வழிபட்டா இவங்களுக்கான நல்ல பலன்கள் அள்ளித்தரும்? ஸோ மிதுன ராசி உங்களுக்கான முருகர். ஸோ நீங்கள் எந்த முருகர் கோவிலுக்கு இந்த மாதம் போனால் நல்லா இருக்கும், அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிறுவாபுரி முருகர் கோவிலை வந்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. சிறுவாபுரி முருகர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாதியிலே போயிடுமா அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் ஒரு பெரிய விஷயத்த செய்யாமல் தடை பண்ணி நீங்களே இது ஒரு தடை போட்டு நின்றுட்டுருப்பீங்க. அப்போது அதை பாதியிலே நிற்கக்கூடாது, நிரந்தரமானதாக இருந்தால் நான் என்ன வேணாலும் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படி இருக்கிறீங்கன்னா, ஸோ இன்னொன்று அது நிரந்தரமாக இருக்கணும், ஆகிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம்லாம் உங்களுக்கு தீரணும்னா நீங்கள் சிறுவாபுரி முருகரை வந்து வழிபடணும் இந்த பிப்ரவரி மாதம். அது வீட்டில் இருந்தபடியோ இல்லை நேரடி தரிசனம் பண்ணியோ சிறுவாபுரி முருகர் தரிசனம் நீங்கள் பண்ணும்போது, வழிபாடு செய்யும் போது எதெல்லாம் நீங்கள் நிரந்தரமானதாக உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிரந்தரமானதாக மாறும். நீங்கள் வாழ்கிற காலம் வரைக்கும் உங்களுடைய தான் நிரந்தரமானதாக இருக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஸோ நீங்கள் சிறுவாபுரி முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுனால நிரந்தரமாக நிறைய விஷயங்களை உங்களால் உங்களோடையதாக அமைச்சிக்க முடியும். ஸோ மிதுன ராசி நீங்கள் சிறுவாபுரி முருகனே துணை அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. நன்றி மேம், ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் இறைவாவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க.